என்னப்பா முத்தியா, ஏன்டா இப்படி அப்படி நடந்துகிட்டே இருக்கிற? இரண்டா அதான் டாக்டர் உள்ள பாக்குறாங்கல்ல, என்னன்னு வந்து சொல்லுவாங்கடா. ஆத்தா, தெய்வானைக்கு வேற வலி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அத்தா. என்னவோ ஏதோ தெரியல, வண்டி சீக்கிரம் கிடைச்சிருந்தா வந்துட்டு இருக்கலாம். ஏன்டா அதுக்கு என்னடா பண்ண முடியும்? வண்டி கிடைக்கல, இந்நேரத்துல எங்க இருந்து கிடைக்க சொல்லி பார்க்கும். பகல் நேரமா இருந்தா பரவாயில்ல, நிமிஷத்துக்கு வண்டி வந்துகிட்டே இருக்கும். யாரையும் எங்கேயாவது இதுலயே வந்திருக்கலாம். இந்த நேரத்துல வண்டி கிடைக்கல, வந்துட்டு மேடா. அப்புறம் என்னடா டாக்டர் பாக்குறாங்கல்ல. இல்லாத்தா, என்னதான் இருந்தாலும் டாக்டர் வந்து சொன்னாதான் எனக்கு மனசு ஆறும். அது வரைக்கும் என்னால் ஒரு நிலையா நிற்க முடியாதத்தா. முத்தியா, புள்ளைக்கு பசிக்குதான் பாடுறா. ஏதாவது ஒரு டீ ஏதாவது பண்ண வாங்கிட்டு வாடா. என்னடா முத்து, பசிக்குதாடா உனக்கு? இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துடுவாங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்னா போய் டீ குடிக்கலாம். அம்மா வாடா முத்து, அம்மா உள்ள போயிருக்காங்க. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உனக்கு குட்டி பாப்பா வர போறாங்க. குட்டி பாப்பாவா? எனக்கு குட்டி தம்பி வேணும்ப்பா. ஏன்டா முத்து, உனக்கு பொம்பளை பொண்ணு வேணா? யார வரட்டும்னு ஆசைப்படுறான், நீ என்னமோ பொம்பளை பிள்ளை வேணுன்ற. ஆத்தா, அதான் முத்து பிறந்துட்டால பேரன், அப்புறம் என்னத்தா? எனக்கு பொம்பளை பிள்ளை வேணாத்தா. பாக்குறேன்டா முத்தியா, பாக்குறேன். டாக்டர் வருவார்ல, என்ன குழந்தைன்னு வந்து சொல்லுவாரு. மகாராஜா வரானா இல்ல மகாராணி வராங்களான்னு பாப்போம். அத்தா, எனக்கு தெரியும் அத்தா, எப்படியும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். ஏன்டா முத்து, முத்துவுக்கு தம்பி வேணும்ன்றான், நீ பொம்பளை பிள்ளை வேணும்ன்ற. அப்புறம் அவன் ஆசை நிறைவேற்ற வேணாமா? தம்பி வந்தா நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். அட என்னத்தா நீங்க சும்மா குழந்தைங்க சொல்லுங்க தான், அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. தீபாவளியோட ஹஸ்பண்ட் யாரு? டாக்டர். இவன் தான் என் புள்ள. தீபாவளி என்னோட மருமவ. டாக்டர், டாக்டர், என்ன குழந்தை டாக்டர்? குழந்தை என்ன குழந்தைன்னு கேக்குறீங்களா? ஆண் குழந்தை. இந்தாங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆண் குழந்தையா? இல்ல, மாசமா இருக்கும்போது அறிகுறிலாம் பொம்பளை குழந்தை மாதிரி இருந்தது. சும்மா சொன்ன. இந்தாங்க, உங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்குது. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அதான் சும்மா சொன்னேன். இந்தாங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மகாலட்சுமியே பிறந்திருக்காங்க. டாக்டர், என் பொண்டாட்டியை பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். இப்ப மயக்கத்துல இருக்காங்க. இன்னொரு அரை மணி நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திருவோம், அங்க போயிட்டு பாருங்க. சரிங்க டாக்டர். குழந்தைய பார்த்துட்டு எடுத்து வந்து தொட்டில போட்டுருங்க. நீ நினைச்ச மாதிரி பொம்பளை புள்ள காந்துருச்சு, அப்புறம் என்ன சந்தோஷம் தானே? ஆத்தா, சந்தோஷமா? இந்த உலகமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது ஆத்தா. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஆத்தா. முத்தியா, குழந்தை ஒண்ணு மாதிரி இருக்குடா. மங்கம்மா, ஏன் மங்கம்மா நிக்கிற? மருமவளை விளக்கேத்த சொல்லு. மருமவளே காயத்ரி, காயத்ரி வாமா, வந்து விளக்கேத்து. ஏய் மங்கம்மா, என்னடி காயத்ரி வந்து ஏத்த சொல்ற? மூத்த மருமவ தான் விளக்க ஏத்தணும். முதல்ல கௌசல்யா ஏத்த சொல்லு. மச்சான், யார் விளக்கேத்துனா என்ன? ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல மருமவளா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. யாரோ ஒரு ஆள் ஏத்த வேண்டியதான். காயத்ரி ஏத்துட்டோம். காயத்ரி மாமா, வந்து விளக்கேத்து வா. ஏய், உனக்கு ஏதாவது கூறு இருக்கா இல்லையா? ரெண்டு மருமவ ஒரே நேரத்தில் வந்தால் மூத்த மருமவ தான் விளக்கு ஏற்றணும். மூத்தவங்க தான் எல்லாத்தையும் ஆரம்பித்து வைக்கணும். இன்னும் நீ போய் அந்த பொண்ணை ஏற்ற சொல்கிற. இப்போ உங்களுக்கு என்ன மச்சான் பிரச்சனை? யார் ஏத்தனா என்ன? மூத்த மருமவ தான் ஏற்றணும். என்ன கட்டாயமாக சட்டம் ஏதாவது இருக்குதா? அந்த பொண்ணு ஏற்றட்டும். எனக்கு அந்த பொண்ணு ஏற்றினா தான் எனக்கு விருப்பம்.
இந்த பாரு மங்கம்மா, உன் விளையாட்டெல்லாம் இங்கே காமிக்காத. முத வீட்டுக்குள்ளே மருமகம் வந்தால் குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பிக்கிறது வழக்கம், சரியா? அதில் எந்த குளறுபடியும் பண்ணாத. நானும் பார்க்குறேன், அங்கே அதை மாதிரி தான் பெண் அடிக்கிறப்ப குத்து விளக்கியும் மத்தியும் முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குற. அங்கேயும் அதை மாதிரி தான் கௌசல்யா கிட்ட கொடுக்கல. என்ன நினச்சிட்டு பண்ணுற இதெல்லாம்? மூத்த மருமகன் பெருசாக சொல்கிறீங்களே, ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் அவள் சீர் கொண்டு வரல. சீர் யார் கொண்டு வந்தாங்களோ அவளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அடாடா போடி பைத்தியக்காரியே. ஐயோ சாமி முன்னாடி நின்றுக்கிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் என்ன பேச வைக்கிற நீ? ஒழுங்கு மரியாதையா கௌசல்யாவை விளக்கு ஏற்ற சொல்லு. இப்போ நீ சொல்கிற இரு, நானே சொல்கிறேன். மடி கௌசல்யா, வாமா, நீ வந்து முதல்ல விளக்கு ஏற்று, அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஏற்றுட்டோம். மடி காயத்ரி, மாமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் நிற்கிற? வா வந்து விளக்கேத்து வா. அம்மா என்னம்மா, அப்பா கௌசல்யா ஏற்ற சொல்கிறாரு, நீ காயத்ரி ஏற்ற சொல்கிற. இப்போ யார் தான் விளக்கு ஏற்றுறது? அவரு கிடக்காரா, அவர் ஏதாவது சொல்லுவாரு. உன் பொண்டாட்டி ஏற்ற வேணாம், அவன் ரெண்டாவது வந்து ஏற்றட்டும். சின்ன பிள்ளை அவ ஏற்றட்டும். வாமா காயத்ரி வந்து ஏற்று. அத்தை நான் வந்து ஏற்ற வத்தேன். ஆமாம்மா, ஒன்று தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வா வந்து விளக்கேத்து வா. அம்மாடி காயத்ரிய கோச்சிக்காதம்மா, உங்கள் அத்தை ஏதோ சும்மா மாற்றி சொல்லு இருக்கிறா. நீ ரெண்டாவதான் ஏற்றுமா, மூத்த மருமக தான் முதல்ல ஏற்றணும், அதான் வழக்கம், சரியா? உன்னை ஏற்ற வேணாம் சொல்கிறேன்னு கோச்சிக்காத. மூத்த மருமக தான் முதல்ல ஏற்றணும், அக்கா ஏற்றினதுக்கப்புறம் நீ ஏற்று. இப்போ என்ன, யார் ஏற்றினா என்ன? நானே முதல்ல ஏற்றுறேன். ஐயோ அப்படி இல்லைம்மா, எல்லாத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்குல்ல. இப்போ கல்யாணம் அப்போ இதெல்லாம் சம்பிரதாயம் செய்யணுன்ற மாதிரி இது ஒரு முறை, சரியா? அதனால் கௌசல்யா முதல்ல வந்து ஏற்றட்டும், நீ அடுத்து ஏற்று. மச்சான் என்ன மச்சான், நானும் எது பேசுறேன்னு பார்த்தா சும்மா விளையாடுறீங்களா நீங்கள்? யாராவது ஒரு ஆள் விளக்கு ஏற்றட்டும், நல்ல நேரம் போகுது. காயத்ரியே வந்து ஏற்றட்டும், கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். என்ன கௌசல்யா, காயத்ரியை போய் ஏற்றட்டுமா? சரிங்க, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, காயத்ரியை ஏற்றட்டும். ஏய் நிறுத்து மங்கம்மா, சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கக்கூடாது. கௌசல்யா தான் விளக்கு ஏற்றணும், இல்லைன்னா விளக்கு ஏற்ற தேவல. உனக்கு விருப்பம் இல்லைனா நீ போ. அம்மாடி கௌசல்யா, வாமா, நேரம் போயிட்டு இருக்குது, வாமா வந்து விளக்கேத்து வா. மாமா இல்லை மாமா, பரவாயில்ல, அத்தை வேற கோச்சிட்டு போறாங்க. காயத்ரியை ஏற்றட்டும் மாமா. அம்மாடி கௌசல்யா, என்னம்மா நீங்க விளையாடுறீங்களா? வாமா கௌசல்யா, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன், நான் சொல்றேன் கேட்க மாட்டீங்க. முத இப்பதான் வந்திருக்கீங்க உள்ள, நான் என் பேச்சை கேட்காம இப்படி பண்ணா எப்படி? வா, எத்தனை தடவை சொல்றது, வந்து விளக்கேத்து வா. எங்க என்னங்க பண்றது, மாமா ஏற்ற சொல்றாரு என்னையே. சரி, அப்பா சொல்றல்ல, அப்பா சொல்றது கேளு, போ ஏத்து போ. கௌசல்யாக்கு என்ன வேணுமா? ஏன் அழுவுறீங்க? அம்மாவை கொஞ்ச நேரம் கூட வேலை செய்ய விட மாட்டீங்களே, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? குளிக்கிறியா? குளிப்பாட்டி விடுவா அம்மா, இல்ல மறுபடியும் தூங்குறியா? சரி, அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதாண்டி செல்லம், அதனால இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா? தூங்க மாட்டீங்களாமா? நீங்க தூங்க மாட்டேன் சொல்லிட்டு அழுத்து காட்டுறீங்களாமா? சரிம்மா, தூங்காத கௌசல்யா, தூங்காத. நீ அப்ப என்ன பண்ண போற? சரி, அப்படி இங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கியா? அம்மா போயிட்டு சாப்பாடு செஞ்சிரு, வேலை முடிச்சிட்டு வரேன். அம்மா எழுந்து போக கூடாதா? இப்படியே உன் கூடயே இருந்துகிட்டு இருந்தா எப்ப என் வேலையெல்லாம் முடிக்கிறது? கொஞ்சம் கூட நான் உறவிட மாட்டீங்களே. இப்படியே பேசாம அழுது காமிக்கிற, அடிக்கிற, கிள்ற, பேசமா சொல்லும். பேசு பக்கம். அம்மா அம்மா சொல்லு. அம்மாவே சொல்ல மாட்டேன் நீ. அம்மா சொல்லு. அம்மா சொல்லு. அம்மா அம்மா சொல்லுவீங்களாமே. அம்மா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க.
அப்படிதான். சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க. அம்மா அப்பா சொல்லுங்க. அம்மா அம்மா அம்மா. சூப்பர் சூப்பர். அம்மா சொல்லுங்க, மறுபடியும் அம்மா சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க பக்கம், அப்பா சொல்லுங்க. அப்பதான் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அப்பா சொல்லு பக்கம், அப்பா கூப்பிடு. அம்மா அம்மா. அக்கா அக்கா, என்னக்கா கௌசல்யா அம்மான்னு கூப்பிடுறா? பேச ஆரம்பிச்சிட்டாளா? சுமதி, வா சுமதி பாப்பா. தோ இப்பதான் சுமதி கூப்பிடுற அம்மானு. இதுக்கு முன்ன கூப்பிடவே இல்லை. இப்பதான் முத அம்மானு கூப்பிடுற ஃபுல்லா. அக்கா, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக வந்தக்கா. என்னடி சுமதி, என்னடி சந்தோஷமான விஷயம்? அக்கா, நான் 2 மாசம் முழுக்காம இருக்கேன்க்கா. என்ன சுமதி சொல்ற? ரொம்ப சந்தோஷம்டி. நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த சுமதி, எப்ப நீ மாசமாவ, எப்ப குழந்தை பெப்பன்ட்டு. அக்கா, நான் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் இதே மாதிரி என் குழந்தைய நீயே பாத்துக்கக்கா. அது சரிடி, நல்லா ஈஸியா சொல்லிட்டேன். குழந்தைய பாத்துக்கன்ட்டு. பெத்து பாரு, அப்ப தெரியும் உனக்கும் அதை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்ட்டு. அம்மா அம்மா அம்மா. என்னடி அம்மா, குட்டி தங்கத்துக்கு பசிக்குதாமா? சரி சரி, உனக்கு தான் சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருந்த, அதுக்குள்ளதான் நீ தூங்கி எழுந்து அழ ஆரம்பிச்சுட்ட. சரி, சித்தி கூட இரு, நான் போயிட்டு சமைச்சிடுறேன். கௌசல்யா கௌசல்யா, வாங்க வாங்க வாங்க, சித்தி கிட்ட வாங்க. போமா கௌசல்யா, சித்தி கூப்பிடுறாங்க, ஒரு போ. இங்க பாருக்கா, கௌசல்யா வரமாட்டா பாருக்கா. உன் கூடயே இருக்கணும்ன்றா. வரால பாரு என்கிட்ட. ஆமாண்டி சுமதி, வரமாட்டா பேர் யாருக்கிட்டையும் போக மாட்டா. என் கூட இருக்கிறா, அப்புறம் உங்க அப்பா கூட இருக்கிறா. வேற யாரு தூக்குனாலும் போக மாட்டா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். அப்புறம் ஏமா கௌசல்யா அழுவுறீங்க? அதான் சித்தி போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? வா, உன்னை வச்சுக்கிட்டே சமையல் செய்யறேன், வா. வச்சுக்கிறீங்களா? என்ன இது வீடியோ அமைதியா கிடக்குது, யாருமே காணாமன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கிற? ஆத்தா, எல்லாம் கௌசல்யாவை நினைச்சுதான். இதுக்கு அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க 2 பேரும். அப்புறம் பொம்பளை பிள்ளைய கூட வச்சுக்க முடியும்? கட்டி கொடுத்தா அவனும். இப்ப நானும் ஒரு பொம்பளை தான் என்ன கட்டி கொடுத்தாங்க. தான் உன் பொண்டாட்டி, அவளும் பிறந்த விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கிற. பொம்பளையா பிறந்தா அடுத்த வீட்டுக்கு வாழ் தான் போய் ஆகணும். பெத்தவங்க கட்டி கொடுத்தா ஆகணும். இதுதான் உலக வழக்கம். ஆத்தா, எல்லாம் புரியுது ஆத்தா. இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு தயங்குதே. நமக்கு தெரியுது, மனசுக்கு தெரியுதா? கௌசல்யா பிறக்கும் போது நான் எப்படி ஆசாசியா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியல ஆத்தா. பொம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும்னு சொன்னேன். இப்ப அந்த பொம்பளை பிள்ளை என்னை விட்டு போயிட்டா. என்னடா நீ என்ன கடல் தாண்டியா போயிட்டா? 7 கடல் தாண்டி போன மாதிரி இப்படி உட்காந்துக்கிற. தாடிக்கு உந்தா சந்தனப்பேட்டை போயிட்டு வர வேண்டியதான். இதுக்குதான் அத்தா பொம்பளை பிள்ளை மேல ரொம்ப பாசம் வைக்க கூடாதுன்றது. இப்படி கட்டி கொடுக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆம்பளை பிள்ளை மேல பாசம் வச்சா கூட நம்ம கூடயே இருக்கிறதுலாம் நமக்கு தெரியாது. உனக்கு என்னடி தெய்வானே, உனக்கு என்ன வருத்தம்? என்னத்த நீங்க இப்படி கேக்குறீங்க? அப்புறம் எனக்கு மட்டும் பாசம் இல்லையா? எனக்கு அந்த கஷ்டம் இருக்குதா அத்தை? அதுக்கு இல்லடி தெய்வானே, அவன் 2வதா பொம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்பட்டான். அதே மாதிரியே பிறந்துச்சு, ரொம்ப பாசம் காட்டி வளர்த்தான். நீ ஆனா அப்படிலாம் ஆசைப்படலையே, உனக்கு என்ன வருத்தம்னு கேக்குறேன். அத்தை அப்படி இல்ல
முத முத்து பிறந்தப்ப கூட அவ்வளோவா உன் மேலே பாசம் காட்டலத்த. ஏதோ அப்படி இப்படி வளர்த்தேன் அவ்வளோதான். ஆனால் கௌசல்யா மேலே ரொம்ப பாசம் வச்சு வளர்த்தாத்த. மற்ற நான் 3 பேரை விட கௌசல்யா மட்டும்தான் குழந்தையில அழகா இருந்தா. ரொம்ப சுட்டித்தனமா இருப்பா. அவள் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. அதுக்கப்புறம் பூமாரி பிறந்தா, அப்புறம் ஆகாஷ் பிறந்தான். ஆனா இவங்க 2 பேரும் மேல கூட அந்த அளவுக்கு நான் பாசம் வைக்கல அத்தை. கௌசல்யா மேல அவ்வளோ பாசமா வளர்த்தேன் நான் கௌசல்யாவை. எனக்கு எதாவது உடம்பு முடியினாலும் சரி, எனக்கு எதாவது உதவினாலோ எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து கௌசல்யா தான் பாப்பாத்த. மீதி 3 பேர் கூட வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு என் கூடவே இருந்து பார்க்க மாட்டாங்க அத்தை. கௌசல்யாவுக்கு தான் என் மனசெல்லாம் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு உடம்பு முடியுதா முடியலையா என் கூடயே இருப்பா அத்தை. புரியுது தேவானா. ஆமா ஆமா, கௌசல்யா தான் எல்லாத்துக்கும் ஓடி வருவா. எனக்கு தெரியாது என்ன. சரி, உங்க மனசு ஏத்துக்க மாட்டுது, என்னாலும் தான் ஏத்துக்க முடியல. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்புறமா வேலையை பாருங்க.